ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆவிக்கேற்ற விதமாக முன்னோக்கி செல்வதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தருகிறார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் பிசாசானம் என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற விதமாக நிறைவேறி விடாதபடிக்கு தந்திரமான பல காரியங்களை செய்கிறான். அது எதுக்குன்னா நம்மை பின்னோக்கி கொண்டு வருவதற்கு. ஆண்டவர் முன்னோக்கி கொண்டு செல்லும்படியான காரியங்களை செய்கிற பொழுது பிசாசம் என்ன பண்ணுவான்னா பின்னோக்கி கொண்டு செல்லும்படியான காரியங்களை செய்வோம். இதில் நம்ம ரொம்ப விழிப்பாக ஞானமாக இருக்க வேண்டும். எபேசியர் 6:11 என்ன வாசிக்கிறோன்னா, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நீங்கள் வல்லவர்களாக இருக்கணும். பிசாசுடைய நிறைய காரியங்களை நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு நமக்கு தேவனுடைய கிருபை வேணும், நல்ல ஞானமும் வேணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நல்ல தெளிவான மனநிலையும் வேணும். அவன் செய்கிற பல தந்திரமான காரியங்களை ஒன்று என்னவென்றால், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம், இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உரிய விதமாக நம்ம அடைய விடாதபடிக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்றபடி செல்ல விடாதபடிக்கு பிசாசானோ எந்தெந்த விதமாக தந்திரமான பொய்யான பிரச்சாரங்களை பண்ணுவான்னு பார்த்தோம். இதில் கூட அதனுடைய தொடர்ச்சியை நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசானோ கிரிய தேவையில்லை, எல்லாம் கிருபை தான், நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ ஆண்டவர் உனக்காக எல்லாரையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நீ அனுபவிச்சா மட்டும் போதான்னு சொல்லுவான். அதே நேரத்தில் அவனுக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு போதனை இருக்குது. பலவிதமான மனநிலை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் மக்கள் பார்த்திங்கன்னா, அவங்க எதையாவது ஒன்றை செஞ்சால் தான் அது ஆண்டவர் எதையாவது ஒன்று நமக்கு செய்வார் என்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க. இதான் இந்த நியாயப்பிரமான ஸ்பிரிட். இப்படிப்பட்ட சூழலில் பிசாசாரம் என்ன பண்ணுவான்னா, ஆமாம்மா நீ கிரியை செய்து தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும், நீ ஜெபம் பண்ணுனா ஆண்டவர்னு ஆசீர்வதிப்பார், நீ ஆராதனை பண்ணால் ஆண்டவர்னு ஆசீர்வதிப்பார், நீ நல்ல விதமாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினா ஆண்டவர் இன்னும் நல்லா ஆசீர்வதிப்பார், நீ ஜெப கூட்டத்துக்கு போனால் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ காணிக்கை கொடுத்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலையும் ஏதோ ஒன்றை செய்து அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு வழியை காட்டணும். இது தேவ வழி அல்ல. தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதங்களை நாம் எதையோ ஒன்றை செய்து பெறலை, கிருபையினால் தான் பெறுகிறோம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து, தேவனுடைய அனுக்கிரகங்களை நாம் அனுபவித்து தேவனுக்கேற்றவளாக கிரியை செய்கிறோம், அது வேறு விஷயம். அது என்னவென்றால், நாம் தேவ உறவை பெறுகிறோம், தேவ ஐக்கியத்தை பெறுகிறோம், தேவ பிரசன்னத்தை பெறுகிறோம், தேவ வல்லமை பெறுகிறோம். இந்த விதமான தேவ அனுக்கிரகங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு ஏற்ற விதமாக செயல்படுகிறோம். அதைத்தான் யோவான் 15 கூட நம்ம வாசிக்கும் பொழுது, என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். பாருங்கள், நல்ல கிரியைகள் எப்படி உருவாகிறதுனா, ஆண்டவரோடு நல்ல ஐக்கியமாக இருக்கிறதுல, நல்ல உறவோடு இருக்கிறதுல, ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிற ஒரு ஜீவிதத்தை தேடுகிறல. ஆனால் பிசாசனுடைய தந்திரமான போதனை என்னென்னா, நீ இந்தந்த கிரியை செஞ்சாதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், நீயே உன்னை ஒழுங்குபடுத்தி, நீயே உன்னை உருவாக்கி கொஞ்சம் நல்லவனாக நடந்துக்கோ, நல்ல ஒழுங்குகளை பின்பற்று, நல்ல விதமான சில காரியங்களை செய். இந்த விதமாக பிசாசானவன் ஒருவர் தன்னுடைய சுய முயற்சிகளை நம்புவதற்கு செய்வான். ஆராதனை பண்ணாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, உபவாசம் இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு போனாலும் சரி, எல்லாமே ஏதோ சில கிரியைகள், இந்த கிரியைகளை செய்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் கலாத்தியர் 3:12 என்ன சொல்கிறது? கிரியைகளினால் ஒருவனும் நீதிமான் ஆகிறதில்ல. அதைத்தான் நம்ம கலாத்தியர் 2:16 வாசிக்கிறோம். அப்போது கிரியை, அதாவது நாம் ஏதோ ஒன்றை செய்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற எண்ணத்தில் நம்முடைய சுய கிரியைகளை நம்ப வைத்து, சுய முயற்சிகளை நம்ப வைத்து, மாம்சீகமாக செயல்படுமை தூண்டி, அதனுடைய விளைவாக கிருபையினால் பெற வேண்டிய, தேவனை சார்ந்து பெற வேண்டிய, தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறவிடாமல் அவன் தடை செய்து விடுகிறான். கலாத்தியர் 5:4 கூட நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின்றி விழுந்தீர்கள். பார்த்தீங்களா? அதாவது நம்ம நியாயப்பிரமாணம், என்கிட்ட சட்டத்திட்டத்தை கொடுங்க, நான் நிறைவேற்றிடுறேன், என்னை என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன், அதனால என்ன கிடைக்கும் அதை எனக்கு கொடுங்க, அப்படி சொல்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி போகிற வேளையில கிறிஸ்துவனுடைய கிருபை விட்டு நம்ம விலகி போயிடுறோம். கிறிஸ்துவை சார்ந்திருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை விட்டு விலகி நம்முடைய சுய கிரியை சார்ந்து
ஆசீர்வாதத்தை தேடி நிலைமைக்கு வருகிறோம். அதனுடைய விளைவாக தேவத்திட்டம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கு தடை ஏற்படுகிறது. இரண்டாவது ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், பிசாசனம் செய்கிற ஒரு தந்திரம் என்னென்னா, இப்போது தவறுகளோ பாவங்களோ நிகழும் பொழுது கர்த்தர் அருளும் மன்னிப்பை விசுவாசித்து மனம் திரும்புவதற்கு நம்ம முன் வரணும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, நமக்குள்ள குற்ற மனசாட்சியை உருவாக்கி அந்த குற்ற மனசாட்சியை வளர செய்து அதனை கொண்டு என்ன பண்ணுவோன்னா, ஆண்டவர் பக்கத்தில் போக விடாத ஒரு மனநிலையை உருவாக்க முயற்சி பண்ணுவான். நம்ம எந்த பாவம் செய்தாலும் எந்த தவறு செய்தாலும் ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்கு எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கிறது. ஒரு பக்கம் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது பாவமே செய்யாமல் வாழும் என்று பைபிள் சொல்லுகிறது. பாவமே செய்யாமல் வாழ்வதற்கு நமக்கு ஆற்றல் உண்டு. பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் வாழ்வோம். பாவம் நம்முடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக இருக்காது. அதைத்தான் 1 யோவான் 3:9 வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பாவ உலகத்தில் வாழுகிறோம், பாவ சரீரத்தில் வாழுகிறோம். சில தவறுகளோ குறைகளோ பாவங்களோ நிகழ நேர்ந்தால் அவைகளை குறித்து நாம் மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும், கொலோசியர் 1:14 வாசித்து பார்க்கும் பொழுதும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவருக்குள்ளே இருக்குது. அந்த இயேசுவோடு நாம் இருக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, எப்போவுமே ஒரு தவறு ஒரு குற்றம் நமக்குள்ள குற்ற மனசை, ஒரு கில்ட்டி கான்சென்ஸை க்ரியேட் பண்ணும். அது ஒரு நேச்சுரல், ஒரு ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் பிசாசனும் பல நேரங்களில் இதில் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். குற்ற உணர்வு பெரும்பாலும் என்ன பண்ணோன்னா, ஆண்டவருக்கு பக்கத்தில் போகாமல் தூரமாக போகிறதுக்கு நம்மளை தூண்டும். அந்த நேரங்களில் நம்ம விசுவாசத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தவறு பண்ணியிருந்தாலும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் தான் நமக்கு இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எனவே அதை உணர்ந்து நம்முடைய தவறுகளுக்காக வருந்தோம். இதைத்தான் 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் உங்களுக்கு எழுதுகிற பாவம் செய்யாதபடி சில காரியங்கள் எழுதுகிறார். அடுத்த என்ன சொல்கிறார்? ஒருவன் பாவம் செய்வானால், ஒரு தவறை செய்துவிட்டால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போது நாம் நம்முடைய தவறுகளுக்காக வருந்தி அதை சீர் செய்து கொள்ளுகிற கிருபையும் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற கிருபையும் தேவனோடு தொடர்ந்து நல்ல ஐக்கியமாக வாழுகிற கிருபையும் நம்ம பெறுகிறோம். ஆனால் பிசாசன் என்ன பண்ணுவான்னா, இந்த குற்ற மனசாட்சியை அவன் வித்தியாசம் பயன்படுத்தி, பாத்தியா நீ தப்பு பண்ணிட்ட, தவறு பண்ணிட்ட, நீ கர்த்தருடைய பிள்ளை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த தவறை பண்ண பிறகு நீ எப்படி கர்த்தரிடத்தில் போக முடியும், எப்படி கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருக்க முடியும், எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும், எப்படி அவர் உங்ககிட்ட சந்தோஷமாக இருப்பார், இந்த மாதிரிப்பட்ட சில உணர்வுகளை கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுவான்னா, கொஞ்சமாக நம்மை தேவனுக்கு தூரமாக்குவதற்கு முயற்சிப்பான். இதில் எல்லாம் நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஏன்னா பிசாசு தந்திரமாக செயல்படுறவில்லை. அந்த தந்திரங்களை நம்ம அறிந்து கொண்டு நம்ம எதிர்த்து நிற்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் விசுவாசம் ஒன்று. விசுவாசம் என்ன? ஆண்டவர் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறுக்காக நம்மை தள்ளிவிடுவதில்லை. நாம் மனம் பொருந்தி நாம் அதை உணர்ந்து அதை ஆண்டுடைய சபையில் அறிக்கையிட்டு அவரோடு நம்ம நட்பரோடு வாழ்வத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கெட்டகுமாரனுடைய ஸ்டோரில் கூட நம்ம அதான் பார்க்குறோம். தவறு செய்ததல்ல, தவறு செய்துட்டு வந்த பிறகு அந்த தகப்பன் என்ன செய்கிறார்? அவனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த உணர்வை பெற முடியாதபடிக்கு விசுவாசத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக குற்ற உணர்வு சார்ந்து விலகி போகும்படியான ஒரு காரியத்தை செய்வான். இதனால தான் எபிரேயர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போயிடக்கூடாது. ஒரு பாவத்தை பண்ணுறோம், ஒரு தப்பை பண்ணுறோம், அது நமக்குள்ள என்ன உணர்வு கொடுக்குற? குற்ற உணர்வு கொடுக்கிறது. குற்ற உணர்வு என்ன கொடுக்குறதுன்னா, தேவனுக்கு தூரமாக வரும்படியாக தூண்டுதலை கொடுக்கிறது. இது என்ன பண்ணோன்னு சொன்னால், இது இன்னும் அந்த தவறை செய்ய தூண்டும். நாம் தேவனுக்கு பக்கத்தில் போக முடியாதுங்கிற உணர்வை பெறுகிற பொழுது இன்னும் அது என்ன பண்ணால், இன்னும் தவறுகளை செய்ய தூண்டும். அதனுடைய விளைவாக என்ன நடைபெறும் என்றால், நாம் மனம் கடினப்பட்டு போகும். திரும்ப திரும்ப தவறுகளை செய்யும்படியாக நம்ம தூண்டப்பட்டு அந்த தவறுகளை நிலைத்திருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனுடைய விளைவாக கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தோடு நான் வாழாதபடிக்கு விலகி செல்லுகிற நிலைமை ஏற்படும். எனவே தான் எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை
இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனாலும் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, தவறு செய்தால் நம்மை மன்னித்து நம்மை மறுபடியும் ஒப்புரவாகும்படி செய்து ஆண்டவரோடு இணைத்து கொள்கிற கிருபையை நாம் என்ன செய்யலை? விசுவாசிகள் அதை விசுவாசிக்கணும். அதைத்தான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் நாம் மன்னிப்பு பெறுகிற வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தாமல் செல்லுகிற பொழுது பாவம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. பாவம் நம்மை அதிகமாக அதில் தொடர நம்மை தூண்டுகிறது. குற்ற உணர்வு எப்போவுமே என்ன பண்ணோம்னா, ஒரு பாவத்தை செஞ்சால் இன்னொரு பாவத்தை செய்ய தூண்டும், ஒரு தவறை செய்தால் இன்னொரு தவறை செய்ய தூண்டும். ஆனால் விசுவாசம் என்ன பண்ணோம்? தவறுகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க தூண்டும். எனவே பிசாசாரம் வந்து நீ பாவம் பண்ணி சொல்கிற பொழுது, இல்லை, எந்த பாவம் பண்ணாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள கிருபை நிறைந்தவராக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, என்னுடைய தவறுகளை அவர் மன்னிப்பார், எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கார் சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும்படியாக, கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் வரும்படியாக நாம் வர வேண்டும். சரி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிசாசானம் எல்லா நேரங்களிலும் ஒரே விதமான போதனைகளை போதிக்கிறல. ஒரு கூட்டத்தை கொண்டு ஒரு விதமாக போதித்தா இன்னொரு கூட்டத்தை கொண்டு வேறொரு விதமாக போதிப்பான். அதில் வந்து நம்ம மூன்றாவது பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பக்கம் பாருங்கள், பாவத்தை செஞ்சாலே அதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட நம்ம போக முடியாதபடிக்கு நம்மை வந்து தூரப்படுத்துறதுக்கான தூண்டுதலை கொடுப்பான், தந்திரம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, தவறுகள் பாவங்கள் நிகழும் பொழுது மனம் மறந்து தேவ மன்னிப்பை பெறுவதற்கு பதிலாக தவறு பாவம் எதுவும் தேவனுடைய நன்மைகளுக்கு தடையாக இராது என்று சிந்திக்க வைக்கிறது. அவன் என்ன பண்ணான்? நீ ஒரு தப்பு பண்ணிட்டியா, ஒரு தவறு பண்ணிட்டியா, ஒரு குற்றம் பண்ணிட்டியா, நம்ம நியாயமாக என்ன பண்ணணும்னு சொன்னால், நாம் கர்த்தருடைய உறவில் வாழுகிறவன், கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழுகிறோம், அவர் பரிசுத்தராக இருக்கிறவன், நாமும் பரிசுத்தமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எந்த ஒரு குறை குற்றம் தவறு இருந்தாலும் உடனடியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியின் மூலம் உணர்த்தப்படுகிற நிலைமை நமக்கு இருக்கிற அப்படின்னால உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். ஆனால் இன்னொரு போதனை என்னென்னு சொன்னால், இல்லை, நீ தவறு செஞ்சதுனால ஒன்றும் கிருபை இழந்துட மாட்டாய். ஏன்னா நீ பாவியாக இருந்து பாவம் நிறைய செஞ்சிட்டே இருந்த வேளையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? உனக்கு கிருபை கொடுத்து ஆசீர்வாத நேரம் கொண்டு வந்தார். இப்போ என்ன நடந்து போச்சுது? அன்னைக்கு பாவத்தில் இருந்த வேளையில் தானே ஆண்டவர் உன்னை வந்து கிருபை கொடுத்து கொண்டு வந்தார். இப்போது நீ வந்த பிறகு ஒரு சில பாவம் பண்ணிட்ட. இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ். ஒரு வித்தியாசம் ஏற்படுத்த போகிறதில்ல. நீ பாவம் பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ குற்றம் பண்ணிட்ட, நீ தவறு செஞ்சிட்ட, அதனால் உடனே ஆண்டவர் அப்படியே ஒன்று தூக்கி போட்டுற மாட்டார். ஏன்? பாவம் செஞ்சுட்டு இருந்த பொழுது தான் உன்னை அவர் ஏற்றுக்கொண்டார்னா, நீ பாவம் செஞ்சதுனால அவர் ஒன்று என்ன செய்கிறதில்ல, தள்ளி விடுறதில்ல. இது என்ன? அதாவது பாவம் செஞ்சதுக்காக ஆண்டவர் நம்மளை தள்ளி விட்டுற போகிறது கிடையாது. அதே நேரத்தில் பாவம் இருக்கிற இடத்துல தேவன் நம்மோடு நல்லுறவோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு தானே. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59:2 என்ன வாசிக்கிறோம்? உங்கள் அக்கிரமங்கள் எனக்கு உங்களுக்கு இடையில் என்ன உருவாக்குறது? தடையை உருவாக்குறது, பிரிவினை உண்டாக்குறது. அப்போ நாம் தப்பு பண்ணிட்டா, தவறு பண்ணிட்டா, அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் பொழுது பரிசுத்தராகி அவரோடு நாம் ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்க முடியாது. ஆனால் சில போதனைகள் எப்படி வருகிறேன்னு சொன்னால், இல்லை, நீ பாவம் செஞ்சாலும் ஒன்றும் இழக்க போகிறது கிடையாது, பாவம் செஞ்சாலும் ஒன்றும் ஆசீர்வாதம் ஒன்றும் நிற்க போகிறது கிடையாது, இதெல்லாம் வந்து சிலுவையில் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதனால் நீ குற்ற உணர்வே அடைய தேவையில்லை. ஒரு பக்கம் குற்ற உணர்வை உருவாக்கி அதை கொண்டே கர்த்தருக்கு தூரமாக்குறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், குற்றங்களை உணரவிடாதபடி செய்து, தவறுகளை உணரவிடாதபடி செய்து, ஒரு தப்பு பண்ணணும்னு சொன்னால் அதை ஒரு சிந்திக்க விடாதபடி செய்து, எல்லாம் நார்மல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ தவறு செய்து கொண்டிருந்த காலத்தில் தானே கர்த்தர் உனக்கு கிருபை கொடுத்தாரு, அதனால் நீ இப்போ தவறு பண்ணாலும் அந்த கிருபை என்ன பண்ண மாட்டார்? கர்த்தர் கிருபை எடுத்துக்க மாட்டார். ஆனால் தவறுகளை உணராத நிலை, குற்றங்களை உணராத நிலை, பாவங்களை உணராத நிலை தொடரும் என்று சொன்னால், அது கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை விட்டு நம்மை தூரமாக கொண்டு போகும். கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை விட்டு நம்மை தூரமாக கொண்டு போகும் பொழுது கிறிஸ்துவனால் வருகிற கிருபைக்கு நாம் தூரமாவோம். ஆக பிசாசானவனுடைய அந்த விதமான போதனைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த விதமான போதனைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு தவறு பண்ணிட்டாலே ஒட்டுமொத்தம் இழந்து விடுகிறோம் என்கிற எண்ணத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தவறு இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தவறுகள் பிரச்சனை தான், குறைவுகள் பிரச்சனை தான், குற்றங்கள் பிரச்சனை தான். ஆனால் அவைகள் உணர வேண்டும். அவைகள் உணர்ந்து ஆண்டோடைய சமூக அறிக்கை வேண்டும். ஆண்டவர் வந்து நாம் ஒரு தவறு செய்ததுக்காக நம்ம தூக்கி போட்டுற மாட்டார். நீ தப்பு பண்ணிட்ட அதனால் நீ தேவையில்லை போட மாட்டார். ஆனால் தவறுகளை என்ன செய்ய வேண்டும்? நாம் உணர வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்கிறவனே வாழ்வடைய மாட்டான்னா, அந்த பாவத்தை பற்றி உணரவே செய்யாதவன் எப்படி வாழ்வடைய மாட்டான்.
பாவங்களை உணராத நிலை, தவறுகளை உணராத நிலை. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் தவறு பண்ணாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணிக்கொண்டு ஆண்டவர் எல்லா ஆசனும் தொடர்ந்து தந்து கொண்டிருப்பார் என்கிற நிலைமை, இந்த பாவங்களிலேயே மறுபடியும் நம்ம சென்சிட்டிவ்னஸ் இல்லாதபடிக்கு உணர்வு இல்லாமல் தொடர்வதற்கு நம்மை தூண்டிவிடும். எனவே இது போன்ற தந்திரங்கள் எல்லாம் பிசாசு செய்வோம், நம்ம பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற காரியங்களுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருந்து கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பின் மூலமாக நமக்கு ஆண்டவர் அளித்திருக்கிற ஒப்பற்ற தெய்வ திட்டத்தின்படியான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நாம் அனுபவிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துடைய வார்த்தையை சார்ந்திருப்போம், அவருடைய ஐக்கியத்தை சார்ந்திருப்போம், அவருடைய கிருபை சார்ந்திருப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.